கலைத்துறை சார்பில் நடிகர் அஜித்குமாருக்கு தற்பொழுது பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் தற்போது டெல்லியில் வழங்கப்பட்டு வருகிறது. குடியரசுத் தலைவர் இதனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தமிழ் திரைப்படத்துறையில் 3 சதாப்தங்களாக சிறப்பான நடிப்பு மற்றும் பங்களிப்புக்காக பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விரிவான தகவல்கள். அதாவது நாட்டில் மிக உயர்ந்த சிவில் விருதுகள்ல ஒன்னான பத்ம விருதுகள், அதாவது பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீன்னு 3 பிரிவுகளில் கொடுக்கப்படுது. கலை, சமூக பணி, பொது பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பத்மஸ்ரீ விருதுகள் கொடுக்கப்படுறது வழக்கம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 139 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது. இதுல பத்ம விபூஷன் விருதுகளாக 7, 19 பத்மபூஷன் விருதுகளும், அதே மாதிரி 113 பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளை அறிவிச்சிருந்தாங்க. அதுல கலைத்துறையில சிறந்து விளங்கியதுக்காக நடிகர் அஜித்குமார், அதே மாதிரி சோபனா, அதே மாதிரி நல்லி சாமி உள்ளிட்ட 3 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில அதற்கு உண்டான பணிகள் துவங்குச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் தன்னோட குடும்பத்தோட நேற்று இப்ப டெல்லி கிளம்பி போனாரு. டெல்லி கிளம்பி போயிட்டு தற்போது ஜனாதிபதி மாளிகையில நடைபெறக்கூடிய இந்த விழாவில் அவர் தற்போது அந்த விருதை வாங்கி இருக்கிறாரு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு தற்போது அந்த விருதுகளை வழங்கி தற்போது கௌரவிச்சிருக்கிறாரு. தமிழகத்துல சிறந்து விளங்கி கலைத்துறையில சிறந்து விளங்கிய 3 திரைப்படங்கள்ல சிறந்து விளங்கிய ஒரு காரணத்துக்காக தற்போது அவருக்கு இந்த விருதுகளான கொடுக்கப்பட்டிருக்குது. இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.